அடுத்து அவர் மட்டும் இல்லை, நானும் சேர்ந்து சட்டமன்றத்திற்குள் 2026 உங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கேன் தலைவர்கிட்ட. எப்படி முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டுருக்கார். எனக்கு அவரை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா, இந்த வார பத்திரிக்கையில் ஒரு விளம்பரம் போடுவாங்க, குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையா, இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு தொந்தரவா, ஏன் திருமணம் முடித்தோம் என்ற பயமா, கவலை வேண்டாம், ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் வந்து லேகியம் சப்ளை செய்கிறோம். டாக்டர் விஜயம் அப்படின்னு லாட்ஜில் டேட் போட்டு, அந்த டேட்டில் டைம் போட்டிருப்பேன் 9 to 10 லாட்ஜில் டாக்டரை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு லேகிய பாட்டில் ஒரு சூட்கேஸில் தூக்கிட்டு, எப்படி ஊர் ஊராக லேகியம் விற்கிற டாக்டர் போய்கிட்டு இருக்காரோ அது மாதிரி தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி லேகியம் விற்றுக்கிட்டு இருக்கார். நல்ல வியாபாரிக சந்தையில் எப்படி விற்பான்னா, அரிசி விற்றுக்கிட்டு இருப்பான். அண்ணே அரிசி கிலோ எவ்வளவுண்ணே? 40 ரூபா. 35 ரூபாய்க்கு கொடுண்ணே. இல்லை தம்பி 38 வாங்கிக்க, இல்லை 37 கொடுங்க. இதுதான் வியாபாரம். ஆனால் இந்த 6:30 7 மணிக்கு இது மாதிரி லைட்டு வைக்கிற நேரத்தில் ஒரு வண்டியில் ஒரு வியாபாரி வருவேன். அவன் தான் லேகியம் விற்கிறவன். அவன் எப்படி விற்பான்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் பக்கம் எப்படி லேகியம் விற்பாங்கன்னா, அந்த வண்டியில் வரிசையாக பாட்டில் அடிக்கிறவான், ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சுருப்பான், ஒரு சின்ன மைக்கை வச்சுக்கிட்டு, நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை, சுற்றி படர்ந்த மலை சூதாட வையமலை சித்திமலை சிவன்மலை கொல்லிமலை கொடகுமலை, இந்த 4 மலைகளை தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதையெடுத்து அந்த விதையிலிருந்து உருவாக்கப்பட்ட லேகியம். ஒரு 100 பேர் கூடிடுறேன். அண்ணன் ஏதோ புது மருந்து விற்றுக்கிட்டு இருக்காரா அப்படின்ட்டு. அதெல்லாம் விதலை சுதல பாதாள என்ற 4 லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தெடுத்து, அந்த பழத்திலிருந்து சார் எடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம். இன்னும் ஒரு 50 பேர் கூடிட்டான். சில பேர் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் சென்டர் பண்ணி உட்காருவான். மொக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், எந்திரிப்பான், உட்காருவான். சும்மா டமார் டுமார் டுமில் டமில் அப்படின்னு சவுண்டுகள் வந்துக்கிட்டு இருக்கும். மேட்ரு கீழே இறங்காமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை சாப்பிட்டு ஒரு செம்பு சுடுதண்ணியை குடிச்சிங்கன்னா, சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி பக்கெட்டில் தண்ணியை வச்சு சென்டர் பண்ணி உட்கார்றதுக்கு முன்னாடியே சும்மா பிரித்து 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 பிரித்துன்னு சும்மா கிள 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 அவன் சொல்கிறப்பயே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கும். ஐயா, கடப்பாறையை முழுங்கின எடப்பாடி, என்னைக்கு இருந்தாலும் வயிற்றை கிழிச்சுக்கிட்டு வெளியே வரும் எடப்பாடி அவர்களே, கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர் ஊராக லேகியம் விற்கிற டாக்டர் மாதிரி விற்றுக்கிட்டு தெரிகிறார். ஆனால் எங்கள் தலைவர் 2026 மீண்டும் 2வது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற நம் தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து உடன்பிறப்பே வான் சொல்லி அறிவாலயத்தில் ஒவ்வொரு தொண்டனையும் நேருக்கு நேர் சந்திக்கின்ற தில் உள்ள ஒரே தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், நமது கட்சியினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின். உடன்பிறப்பே வா என்று தொண்டர்களை நேருக்கு நேர் சந்திக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடாக நமது தொண்டர்கள் போய் சந்தித்து இதுவரை 1,36 லட்சம் பேரை உறுப்பினர்களாக சேர்த்து மக்களை நேரடியாக சந்திக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று அரசு திட்டங்களை மக்களை நோக்கி சென்று அந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு சென்று சேருகின்ற அந்த திட்டத்தையும் 3 திட்டத்தையும் மிக அற்புதமாக செயல்படுத்திக்கிற டாக்டர், வீட்டுக்கு போய் மருத்துவம் பார்த்து மாத்திரை மருந்து கொடுக்குற டாக்டர் எங்கள் தளபதி ஸ்டாலின். ஊர் ஊராக லேகியம் விற்கிற லேகிய வியாபாரி தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த லேகிய வியாபாரியின் முகத்திரையை கிழிப்பதற்காகத்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகக்காரன் என்ன சொல்கிறான்னா, எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது தோக்கடிச்சிடணும்டாங்கிறான். யார்? 2 பாஜகக்காரன் பேசிகிட்டு இருக்கேன் டீ கடையில். ஏண்டா டே கூட்டணி வச்சுருக்காரா, வச்சுட்டு போகிறாரு, நான் கேட்குற வேலைக்கு பதில் சொல்கிறான்னா, என்ன மாப்பிள்ள அப்படிங்கிறேன்.
2024 தேர்தலில் மோடி பிரதமர் ஆகக்கூடாதுன்னு தானே தனியாக எதிர்த்து நின்று தேர்தலில் நின்னார். மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு பாஜக கூட்டணியிலேருந்து விலகி போய் நின்னார். மோடியை பிரதமராக வரக்கூடாதுன்னு நின்ன எடப்பாடி பழனிசாமியை 2026 நம்ம என்னத்துக்குடா முதல்வர் ஆக்கினா கிறுக்கா பிடிச்சிருக்குன்னு யாரு? பாஜக காரன் கேட்குறான். ஒவ்வொரு கூட்டணியவா ஒவ்வொரு கட்சியவா கையேந்தி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கார். விடுதலை சிறுத்தைகளுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் ரத்தன கம்பளம் போட்டு நான் கூப்பிடுகிறேன் வாங்க. அவங்க 2 பேரும் உன் முறையில் முழிச்சாலே விளங்காதியா. ஏற்கனவே முழிச்சவன் பூரா துண்டக்கான துணியை காணான்னு ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால் நாங்கள் உங்கள் கூட வர்றதுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கூட்டணியில் தான் தொடர்ந்து இருப்போன்னு செருப்பால் அடித்தது போல பதில் சொன்ன உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது திமுகக்குள்ள அடங்கி விட்டது. அப்புறம் எதுக்கு ரத்தன கம்பளம் போட்டு கூப்பிட்டா? அடங்கிருச்சுன்னு தெரியும்ல. கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போய்விட்டது. காணா போன கட்சி எதுக்கு கூப்பிட்டீங்க? அதாவது இப்போ என்ன ஆயிட்டார்னா, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நில குலைஞ்சு போயிட்டார். இப்போ ஒரு கேள்வியை பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க. பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொன்னாரே, அதுக்கு என்ன பதில்? ஒரு தில்லுள்ள தலைவராக இருந்தால் என்ன பதில் சொல்லணும்? அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுவாரா? அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, நாங்கள் மட்டும்தான் ஆட்சி அமைப்போம், பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு கிடையாது. உண்மையிலே தில்லுள்ள ஆம்பளையா இருந்தா நீ இந்த பதிலை சொல்லியிருக்கணும் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அதை சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்றாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிய ஆட்சி அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, பாஜக பங்கேற்குமா? அதான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டேன்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பாஜக பங்கேற்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் சிக்கலில் கேட்டியானே மாட்டி விடாதீங்க அப்படின்னு எந்திரிச்சு தப்பிச்சு ஓடுறாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன்ட்ட போய் கேட்டிருக்கானே, ரொம்ப பிரச்சனையாக இருக்குண்ணே வீட்டில். அப்படியா? பிரச்சனையாக பார்த்தா தாயா பிரச்சனை மாதிரி தெரியும். பிரச்சனையாக பார்க்கலன்னா பிரச்சனையாகவே இருக்காது. ஏன்னா பிரச்சனையாக பார்க்குறதுனால தான் பிரச்சனை பூரா பிரச்சனையாகவே இருக்கு. அதனால் நீங்கள் பிரச்சனையாக பார்க்காதீங்க. பிரச்சனையை பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னா, உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்கணா. உனக்கிட்ட போய் நான் கேள்வி கேட்டேன் பாருன்ட்டு. கேள்வி கேட்குற கேள்விக்கு இது வரைக்கும் பதில் சொல்ல தெரியல.